எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? யாரா நீ காஸ்ட்லி ஹோட்டல்ல காவாட படுக்கிற மாதிரி இருக்க? நக்கல் வாழ்க்கை சிக்கல். இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு நிஷா அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஷோ ஃபினாலே நெருங்க மாமா வேலைக்காரியை நெருங்கிட்டே இருக்காரா? நான் வீட்டை விட்டு வெளியில வந்த அடுத்த நிமிஷமே மாமா கதவை சாத்திடுவாரா? ஆமா, தனியா சாத்த மாட்டாரு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரே ஒரு பிசினஸ் பண்ணு. என்னது? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நிஷா, உங்களை ஒரு படத்துல ஒரு டைரக்டர் கேட்டிருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. படம் பேர்னா வெங்காய சட்னி வேலைக்காரி பட்னி. உங்க ஹஸ்பண்ட் ரியாஸா வந்து ஒரு படம் கேட்டிருக்காங்க. என்ன வாய்ப்பு? வெங்காய தொக்கு வேலைக்காரிக்கு லக்குன்னு. இவரோட கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. யாரா நான் சிங்கில 4 பேரு உட்கார்ந்து இருந்து 9,000 வாங்கிட்டு போறாங்களா? சச்சசாடா. ஆமாக்கா. எனக்கு என்ன, நான் மத்தவங்க பொழச்சுவாடா. மதுரை முத்துருக்காப்ல என் வீடு விடா ப்ராப்பர்ட்டியை திருடி பொழச்சுக்கிறாப்ல. ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். இந்த நந்தினி புருஷனை வச்சு வீலாக் பண்ணியே பொழச்சுக்கிறான். ஆமா. இந்த தாடி பாலாஜி என்ன பண்ணுவாப்ல? இப்படி இந்த வீட்ல கதவை தட்டி பக்கத்துல போய் படுத்து பாருங்க. இன்னைக்கு ஃபைனல். இன்னைக்கு மட்டுமாவது தூங்காம இருங்க. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. நீங்க தானே அது இந்த கிரிக்கெட்ல டோனி சார் 6 அடிச்சா மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு ஆடுவீங்களே? இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. பச்சை தவளன்றது சேத்துல இருந்து தான் வரும். இவன் சார் டிவிக்குள்ள இருந்து வரான். விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் ஆகலான்னு ஆசைப்பட்டேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? ஹைட் 6.5 ஆகலான்னு ஆசைப்பட்டேன். செக்ஸ் மேல். இட்ஸ் a ஃபன்டா. நார்மல் ஷோக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. கேமரா முன்னாடியே நடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, அது நார்மல் ஷோ. கேமரா கூடயே நடிச்சிட்டே போனோம்னா அதான்ப்பா பிக் பாஸ் ஷோ. ஹாய் பை. ஹாய் பப்பி நாய், ஹவ் ஆர் யூ? ஜோக்கே அடிக்கல. இந்த காலனில இதான் பிரச்சனையே. இங்க இவ்வளவு பேரு காலனிக்கு ஒரே ஒரு கக்கூஸ் கட்டி வச்சிருக்கானுங்க. என்ன போனீங்க? என்ன நான் என்ன பண்ணணும்? அக்கா யாருக்கா இருக்கா உள்ள? ஊராட்சி தலைவர் உத்தமன் மண்ணு வாரி நிக்காரு. நகைச்சுவையான எழுதிருக்காரு அந்த நகைச்சுவை. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். என்ன ஒரே கூட்டம். இங்க சக்கரை போடுறாங்க. 1 கிலோவா 2 கிலோவா? அது உள்ள போறவன் கெப்பாசிட்டி பொறுத்துறா. நல்லா இருக்கானா? இல்ல எதை ரெடி பண்ணிட்டான்? இல்லண்ணா, நீங்க வீட்டுக்கு கூட்டு சோறு போட்டலண்ணா, அப்பதானே அவன் மனுஷன்னு புரிஞ்சுது. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேனா, என்னப்பா ஒண்டி கட்ட உனக்கு எதுனா 3 கட்டத்துல ஓடு. வாழ்றதே கஷ்டம், ஏண்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க.